கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் லதாவின் பெயருக்கு பதிலாக நீங்கள் என்ன பெயர் வைத்திருப்பீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட மறக்காதீர்கள். லதாவிடம் ஒரு மாய நாய்க்குட்டி பொம்மை இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு உதவி என்று என்ன உதவி வேண்டுமானாலும் லதாவுக்கு உதவி செய்யும். நீ என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று அந்த நாய்க்குட்டி கூறியிருந்தது. லதாவின் வீட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருந்தது. ஆட்டுக்குட்டியை லதாவின் தந்தை மேய்ப்பதற்கு கொண்டு செல்வார். அன்றும் அப்படித்தான் ஆடுகளை மேய்க்க சென்றார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் லதாவும் அவளுக்கு பிடித்த நாய்க்குட்டி பொம்மையை எடுத்துக்கொண்டு அப்பாவுடன் சென்றாள். மதிய உணவையும் கூடவே எடுத்து சென்று விட்டாள். மதியமும் வந்தது. லதாவுக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பாடு தாங்கப்பா, சாப்பிடலாமா என்று கேட்டாள். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு லதா சாப்பிட ஆரம்பித்தாள். அப்பா அப்பா, ரொம்ப காரமா இருக்குதுப்பா, தண்ணி வேணுப்பா குடிக்கிறதுக்கு என்று லதா கேட்டாள். ஆடுகள் அங்கங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. சரி லதா, இந்த மரத்து நிழல்ல இருந்து ஆட்டுக்குட்டிகளை நீ பார்த்துக்கொள். நான் போய் அருகில் உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வருகின்றேன் என்று கூறி அப்பா தண்ணீர் எடுத்து வர கிளம்பினார். சிறிது நேரத்தில் ஆட்டுக்குட்டிகள் அங்கும் இங்கும் ஓடின. லதா என்னவாயிற்று என்று பார்ப்பதற்கு மரத்தில் இருந்து ஏதோ டம் என்று கீழே விழுந்தது. திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பெரிய ஓநாய் முகம் கொண்ட மனிதன் நின்றிருந்தான். முகம் மட்டும் ஓநாய் போல் இருந்தது. கால் கைகள் எல்லாம் மனிதன் போலவே இருந்தன. இறக்கைகள் இருந்தது. பயங்கரமாக இருந்தது பார்ப்பதற்கு. லதா பயந்தே போய்விட்டாள். யார் நீ? என்ன செய்ய போகின்றாய்? என் ஆட்டுக்குட்டிகளை ஒன்றும் செய்து விடாதே, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு, ஓடு ஓடு என்று கூறி அழுதாள். உடனே அந்த ஓநாய் பூதம் காடே அதிர்ம்படி என்று சிரித்தது. நான் இங்கு வந்திருப்பதே இங்கிருக்கும் உன் கொழு கொழு ஆட்டுக்குட்டிகளை சாப்பிடத்தான் என்பது உனக்கு தெரியுமா? நான் மிகுந்த பசியோடு வந்திருக்கின்றேன். என்னை தடுக்காதே, உன் ஆட்டுக்குட்டிகளை சாப்பிட விடு, ஓடு என்று கூறி குட்டிகள் சென்ற திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. ஐயோ, என் ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் சாப்பிட போகின்றது, நான் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டே என் அன்பு நாய்க்குட்டியே, என் ஆட்டுக்குட்டிகளை எப்படியாவது நீ காப்பாற்று என்று வேண்டினாள். அவ்வளவுதான். அந்த நாய்க்குட்டி பொம்மை ஒரு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு பூதமாக மாறி ஓநாய் மேல் பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறியது. அந்த இடமே ஒரே இரத்த களமாக மாறியது. ஓநாய் பூதமும் அங்கேயே கீழே விழுந்து இறந்து போனது. சிங்க முகம் கொண்ட பூதம் மறுபடியும் ஒரு குட்டி நாய்க்குட்டி பொம்மையாக மாறி லதாவிடம் வந்தது.